ஓகே. இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங் அப்பெண்டிங். ஓகேவா? அப்பெண்டுனா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அத வந்து நீங்க இதில தான் கத்துக்குவீங்க. 23க்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலி 24 முடிச்சிடலாம். இந்த இடத்துல என்னன்னா, ஹலோங்கிறத நம்ம வந்து ஒரே வேர்டா குடுத்துட்டோம். கரெக்ட்டா? இப்படி தான் குடுக்கணும்னு கிடையாது. நாம என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ள ஹெச்ச மட்டும் கூட வச்சுக்கலாம். இப்ப என்னன்னு வரும்? என்ன குடுத்தாலும் ஹெச்ன்னு மட்டும் மெசேஜ் பாக்ஸ்ல வரும். நீங்க இப்படி வச்சிருந்தா என்ன தெரியுமா ஆகும்? ஃபர்ஸ்ட்டு வந்து அர்னால்டுங்கிற வேரியபிள்குள்ள ஹெச் போயிருக்கும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டு அர்னால்டுங்கிற வேரியபிள்குள்ள ஹெச் போயிருக்குமா? இந்த லைன் முடிச்சுட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த ஹெச்ங்கிறது அழிஞ்சிட்டு இப்ப போயிருக்கும். கரெக்ட்டா? இது உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஆனா, அதுவே ஈக்குவல் டூக்கு பதிலா நீங்க பிளஸ் ஈக்குவல் டூ போட்டீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? ஃபர்ஸ்ட்டு இந்த லைன் ரன் ஆகுறப்ப என்ன ஆகும்? அர்னால்டுக்குள்ள ஹெச் போயிருக்கும். கரெக்ட்டா? இப்ப இந்த லைன் வந்தோனயே, இந்த பிளஸ் ஈக்குவல் டூன்னு என்ன நடக்கும்னா, ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அது கூட சேர்ந்து மட்டும் வந்துக்கும். இதுக்கு பேரு தான் அப்பெண்டிங். அதாவது ஹெச் கூட சேர்ந்தே வந்துரும். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன அப்பெண்ட் பண்ணணும்? அடுத்தது அடுத்தது நீங்க வந்து நெறைய கூட ஆட் பண்ணலாம். ஓ, கமா, ஸ்பேஸ் இப்படி எல்லாமே கூட குடுத்துக்கலாம். அடுத்தது வேற என்ன குடுக்கலாம்? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. franco.text. ஏன்னா ஹலோக்கு அப்புறம் நம்ம பேர் வரணும். கரெக்ட்டா? நம்ம அங்க என்ன டைப் பண்ணோமோ அது வரணும். அது வந்து franco.text குள்ள தானே இருக்கு. ரன் பண்ணிட்டா? இதான் 24த். ஸோ இப்ப என்னன்னா, இதுக்குள்ள நான் ஏதாவது டைப் பண்ணேன்னா, சாக்கோஸ்ன்னு டைப் பண்றேன். ஹலோ சாக்கோஸ்ன்னு தான் வந்துருச்சு. லாஸ்ட் டைம் ஒட்டுக்கா ஹலோ கூட சாக்கோஸ் ஆட் ஆச்சு. இப்போ முதல்ல ஹெச் ஆட் ஆச்சு. அப்புறம் அப்புறம் எல், ஓ, ஓ கமா ஸ்பேஸ் ஒட்டுக்கா ஆட் ஆயிருக்கும். அப்புறம் சாக்கோஸ் ஆட் ஆயிருக்கும். அப்புறம் அது எல்லாம் மொத்தமா தான் ஆனா பாஸ் ஆயிருக்கும். மெசேஜ் பாக்ஸ்க்கு வரப்ப ஹலோ சாக்கோஸ் தான் வரும். புரியுதா? உங்களுக்கு முதல்ல இந்த லைன் வரப்ப ஹெச் இருந்திருக்கும். இந்த லைன் வரப்ப வந்திருக்கும். இந்த லைன் வரப்ப எல், இந்த லைன் வரப்ப எல், இந்த லைன் வரப்ப ஓ கமா ஸ்பேஸு, இந்த லைன் வரப்போ சாக்கோஸு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அர்னால்டு ரிட்டர்ன் பண்ணுங்கிறப்ப ஹலோ சாக்கோஸ்ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இது போனதுனால ஹலோ சாக்கோஸ் வந்துச்சு. புரிஞ்சுதா எப்படி நடந்துச்சுன்ட்டு? 23ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே தான் பண்ணியிருக்கிறாங்க. display.textகுள்ள அர்னால்டுன்னு போட்டாங்க. இது வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறது 23. ஓகேவா? 24 முடிச்சுட்டு இப்போ நம்ம 23 லேர்ன் பண்ணிட்டுருக்கோம். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம முதல்ல வச்சிருந்தோம்ல டிஸ்பிளேன்ட்டு ஒன்று, அதை வச்சுக்கிட்டாங்க. ஒரு அஸ்வின் வச்சுருந்தோமா, அப்போ நம்ம டிஸ்பிளேவே வைக்க வேணாம், நம்ம அஸ்வின்னே வச்சுக்குவோம். அந்த அஸ்வின்குள்ளே அர்னால்டை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ 23க்கான அவுட்புட் பார்க்க போகிறோம். கொடுத்த என்ன வரும்? கீழே வரும். அவ்வளோதான். லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்குல்ல. பட் புரியுதா என்ன நடந்திருக்குன்னு? இந்த டைம் HELLO, கமா 1 தனித்தனியாக ஆட் ஆயிருக்கு. இதில் QWEன்னு கொடுத்தீங்கன்னா QWEன்னு வரும். புரிஞ்சுது தானே? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா?